நான் இன்றைக்கி செய்ய போகிறது தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு. இந்த தட்டைப்பயிரில் வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்குது. சுரக்காயில் வந்து விட்டமின் சி இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. இதை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நம்ம செய்ய போகிறோம். தனியாக வந்து சின்ன வெங்காயம், தேங்காய், சாம்பார் தூள், தனியாத்தூள் இந்த நாளையும் நம்ம நல்லா வதக்கிட்டு ஒரு தனியாக நம்ம மிக்சியில் அரைச்சி செய்ய போகிறோம். இதை வந்து என்னென்னா பருப்பு தட்டைப்பயிரை வந்து நம்ம வந்து 2 hours மினிமம் சோக் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம சோக் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் வந்து 1 மணி நேரம் வந்து ஊற வச்சு கூட நம்ம செய்யலாம். ஊற வச்சு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், பூண்டு வந்து ஒரு 4 பல் எடுத்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்காக தக்காளி 1, இது சாம்பார் பொடி, தாளிக்கிறதுக்கு கடுகு, கொஞ்சமாக கட்டி பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்து நம்ம தேவையான அளவு போட போகிறோம் அரைக்கிறதுக்கு. தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். தட்டைப்பயிறு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் எடுத்து இதை வந்து நல்லா வேக வச்சு இப்போ தனியாக இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து தட்டைப்பயிறு. இந்த இதில் நீங்கள் வந்து இந்த பதத்தில் வந்து வேக வைக்கணும். நல்லா சாஃப்டாக இருக்கணும். பார்த்தா இந்த லெவல் நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுரக்காய் வந்து ஒரு சுரக்காயில் பாதி இருந்தாவே போதும், 100 கிராம் இருந்தாவே போதும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இதுக்கு வந்து புளி வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து நம்ம அரைக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம், தேங்காய் கொஞ்சமாக, இப்போ சாம்பார் தூள், மல்லித்தூள், இது வந்து 4ஐயும் நம்ம வந்து கொஞ்சம் வதக்கிட்டு தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம கடாய் வச்சிட்டோம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வந்து சின்ன வெங்காயம் வந்து 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வதக்கிக்கலாம். இதை வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயமும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பெரிய வெங்காயம் மட்டும் போட்டோம்னா ஒரு கிரேவி வந்து நம்மளுக்கு கிடைக்காது, அந்த திக்னஸ் கிரேவி கிடைக்காது, கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆயிரும். அதனால சின்ன வெங்காயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து தேங்காயும் நம்ம போட்டு வதக்கணும். தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காவை துருவி நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். ஒரு தேங்காய் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் மீதி இருந்துச்சுன்னா நம்ம துருவி ஃப்ரீசரில் வச்சுட்டோம்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் வேணும்னா தேங்காய் வந்து துருவி ஃப்ரீசரில் வச்சுருங்க. அடிக்கடி நம்ம வந்து எடுக்கணும்னா கூட தேங்காய் துருவ வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கேன் நான். இப்போ லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இதை நம்ம அரைச்சி இது பண்ணியாச்சு. கொஞ்சம் இது இருந்தாவே போதும். அதுக்கப்புறம் ஏன்னா குழம்புலையும் நம்ம கொதிக்க வைக்கிறதுனால இந்த பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து வதக்கிக்கிறோம். இப்போ வந்து நம்ம சாம்பார் தூளையும் போட்டுக்கலாம். சாம்பார் தூளை நல்லா போட்டு இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த தட்டைப்பயிறு குழம்புக்கு வந்து சாம்பார் தூள் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கிரேவி வந்து நல்லா திக்காகணுங்கிறதுனால நம்ம வந்து தனியாத்தூள் வந்து போடுறோம். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா வாசம் போயிடணும். போட்டோனையுமே இந்த மல்லித்தூள் தனியா வாசம் அடிக்கும். இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த பொடி வந்து வதக்கிறதுக்கு தான் நம்ம 2 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் மட்டும் வதக்கிறதுனா நம்மளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் இருந்தாவே போதும். இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா வாசம் போயிடும், பச்சை வாசம் போயிடும். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், தனியாக வச்சுக்கணும். குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய கொடுக்கணும். இந்த மாதிரி பருப்பு வகைகள் வந்து நிறையா நம்ம சேர்த்தணும்.
இப்போ வந்து நல்லா வதக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து மண் சட்டியில் செய்ய போகிறோம். இது தாளித்து விட்டுடலாம். நல்லா காஞ்சிட்ருக்குது மண் சட்டி. இதுக்கு வந்து நம்ம ஆயில் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்குவோம். 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கே இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஆயில் தேவைப்படுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கணும். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சுன்னா இப்போ வந்து கடுகும் பெருங்காயம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதே மாதிரி பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு நல்லா. பெருங்காயம் வந்து கட்டி பெருங்காயம் தான் போட்டிருக்கு. இந்த மாதிரி பொரியும். இப்போ வந்து நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதை வந்து நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. சிம்மில் வச்சுட்டு மெதுவாக நம்ம வதக்கணும். இப்போது நம்ம தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு தக்காளி போட்டால் போதும். ஏன்னா புளி ஊற்றுறதுனால நம்ம 2 தக்காளி 3 தேவையில்லை. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. இது சீக்கிரம் வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக இப்போ சால்ட் போடுறேன். சால்ட்டு போடுறது வந்து எதுக்குன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும். அப்போ வந்து என்னென்னா தக்காளி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா சால்ட் போட்டோன்னா அந்த சீக்கிரமாக வதங்கிறதுக்கு வந்து அந்த சால்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ வந்து தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட் போட்டிருக்கேன். சால்ட் போட்டோன்னே தண்ணி விட ஆரம்பிக்கும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். தக்காளி இதாகிடுச்சுன்னா வதங்கிடுச்சுன்னா நம்ம வந்து சுரைக்காய் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ சுரைக்காய் போட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றதுல வந்து என்னென்னா நீர் சத்து வந்து நிறையா இருக்கிற காய்களாக பார்த்து சாப்பிட்ணும். அதாவது புடலங்காய், சுரைக்காய் இது மாதிரி இதில் தான் வந்து நிறைய நீர் சத்துக்கள் இருக்குது. அதாவது இன்னொன்று வந்து சௌச்சௌ. இந்த காயெல்லாம் நம்ம வந்து இந்த டைமில் வந்து நிறைய எடுத்துக்கணும். இது நல்லா இப்போ வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ நான் வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நான் அதுக்குள்ளே வந்து மிக்சியில் வந்து ஆற வச்சுருக்கேன். மிக்சியில் அரைக்கணும். இப்போ நான் ஆற வச்சுருக்கேன். அதை அரைச்சி நான் தனியாக எடுத்து வைக்கணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதாவது தேங்காய், சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து ஊற்றிடலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தட்டைப்பயிறு அந்த தண்ணியும் இருக்குது. இன்னும் அந்த தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். ஏன்னா அதுலேயும் நிறையா சத்துக்கள் இருக்கிறதுனால அந்த தண்ணியை நான் கீழே ஊற்றலை, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். நம்ம கூடவே என்ன பண்ணிடலாம்னா புளி வந்து நம்ம ஆல்ரெடி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொதிக்க வச்சிடலாம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா தட்டைப்பயிறு வந்து ஆல்ரெடி குக்டுங்கிறதுனால நம்ம லாஸ்ட்டாக போட்டாவே போதும். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். தட்டைப்பயிர்லேயே சால்ட் இருக்குது. அதனால் வந்து இதில் வந்து சால்ட் வந்து நம்ம இப்போ போட வேண்டாம். நம்ம செக் பண்ணிவிட்டு கடைசியாக போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதிக்கிட்டோம். மூடி வச்சிடலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி தட்டைப்பயிரை நான் வேக வச்சுருக்கேன். இதையும் நான் ஊற்றிடுறேன். இதை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்.
ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சுக்கலாம். தட்டைப்பயிரும் போட்டு நல்லா கிளறி இப்போ வந்து தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இந்த இதில் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் சப்பாத்தி கூட இது வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தட்டைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இந்த குழம்பு வந்து சாதத்துக்கு வந்து நல்ல காம்பினேஷன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.